இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மகா அக்கா சொல்லு மகா. அக்கா, அம்மா கோவில்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதெல்லாம் நினைச்சு நீங்க மனசு கஷ்டப்படாதீங்க அக்கா. நான் கோவில்ல உங்களுக்கு தான் கால் பண்ணேன், ஆனா நீங்க போனை எடுக்கவே இல்ல. அப்புறம் வேற வழி இல்லாம தான் நான் உங்க மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன்க்கா. என்ன இருந்தாலும் பெத்து வளர்த்த அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க மாப்பிள்ளைக்கும் கண்டிப்பா கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதம் தான் காலத்துக்கும் உங்களை நல்லா வாழ வைக்கும். அவங்க பையன் வாழ்க்கையில முதலா ஒரு சுப காரியம் நடக்கிறப்போ அம்மா இல்லாம நடக்கிறது சரியா இருக்காதுக்கா. அது மட்டும் இல்லக்கா, அவங்க மன வருத்தத்தோட உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க கூடாது. அது எல்லாத்தையும் பாதிக்கும். நான் ஏதாவது அதிக பிரசங்கித்தனமா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கக்கா. என் மனசுல பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான்க்கா. மகா, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு எல்லாமே புரியும். நீ சரியான விஷயத்த கரெக்டான டைம்ல தான் பண்ணிருக்க. சரி, நீ திருவ கொஞ்சம் பாத்துக்கோ. நடந்த பிரச்சனையில அவன் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருப்பான். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரியா பேசிட்டு இருக்கா. ஏய், ஐயோ, இப்ப எதுக்கு ஸ்ரீக்கு போன் பண்ணிருக்க? அப்பா, ஆனாலும் நீ லேசப்பட்ட ஆளு கிடையாதுடி. நான் கூட உன்னை என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட நீ பெரிய கில்லாடியா இருக்க. புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியோ? கோவில்ல நடந்த அத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீதாண்டி. என்ன தைரியத்துல நீ ஸ்ரீக்கு போன் பண்ணி நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க? மரியாதையா போனை வச்சிரு, இல்ல அசிங்கமாயிடு. பாத்துக்கோ, வேடி போன. மா, இப்ப எதுக்குமா மகாவை இப்படி திட்டுறீங்க? அவ என்ன பண்ணா? நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான். ஆமா, கரெக்ட். நான் தாண்டி காரணம். நான் உன் அம்மா ஸ்ரீ. நான் எது பண்ணாலும் ஓ நல்லதுக்காக தான் பண்ணுவேன்னு உனக்கு இப்பெல்லாம் புரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இந்த அம்மா யாருன்னு நீ புரிஞ்சு படி. தா புடி.